ஹாய் எம்எஸ் ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு விலாகு. ரைடிங் கேஜெட்ஸு நம்ம பர்ச்சேஸ் பண்ணல நான். அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். மொபைல் ஹோல்ட்ரு ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியாச்சு. இப்போ மொபைல் ஃபிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுகிட்டு எங்கடா போகிறேன்னு கேட்டால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வாங்குகிறேன், இவ்வளோ 30,000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அவன் தான் சொன்னான், என்கிட்ட கேமரா இருக்குது, நீ வா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னா. அதுக்காக ரைடிங் கேஜெட்ஸு, ஹெல்மெட்டு, கேமரா, இப்போ வந்துட்டு சின்னதாக நம்மளோட கேமராவோட எக்யூப்மெண்ட்ஸோட பேகு எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அங்கே ஷூட்டுக்கு கிளம்புறோம். ஆக்சுவலாக வந்துட்டு வண்டி கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா. 4 இண்டிகேட்டர், அப்புறம் வந்துட்டு மொபைல் ஹோல்டர், ஸ்க்ராட்ச் கார்டு, டைல் டெரி, ரேடியேட்டர் கார்டு இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா. இதெல்லாம் எதுக்காக போட்டோன்னா ரைடிங்க்கோசரம் போட்டோம், வண்டி சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் போட்டிருக்கோம். மொபைல் ஹோல்டரு ஃபோனுக்கோசரம் சார்ஜிங் டைப்பில் தான் போட்டிருக்கு. அண்டு ஸ்க்ராட்ச் கார்டு வந்துட்டு கீழே விழுந்தால் டேங்க் அடிப்படாமல் இருக்கிறதுக்கோசரம். டைல் டெரி வந்து ஸ்டீலுக்கு ஓசரம் போட்டது. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்ததால நான் லைக் பண்ணி போட்டேன். ஆக்சுவலாக இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்களா கொஞ்சம் கீழே டவுனில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது போட்டிருக்கேன், நம்ம ஸ்பேசர் இருக்குது இல்லைங்களா, ஸ்பேசர் வந்து வச்சு 2 போட்டிருக்கேன். அதனால தான் வந்துட்டு நம்பர் பிளேட் ரொம்ப கீழே இருக்குது. இல்லைனாக்கா ஸ்பேசர் போடலன்னா நம்பர் பிளேட் வந்து ரொம்ப ஒட்டின்னு மேலே இருக்கும், நம்பர் பிளேட் தெரியாது. ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்பேசர் போடும்போது போல்டோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்க போகுது. அதை வந்து பார்த்து வாங்க, சின்னதாக பார்த்து வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பேசர் போட்டு போல்ட்டு போட்டு நீங்கள் மடக்கி பேக் சைடில் ஒட்டும் போது இதுவாகிடுது, அதாவது ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹெட்டு வந்து இடிக்குது மடக்கிறதுல. அதெல்லாம் வந்துட்டு அதை பார்த்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போடுங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் விலாகு நம்ம கேமரா, ஹெல்மெட்லாம், இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் இந்த ரைடிங் போடுறோம். ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, நம்ம எத்தனை வீடியோ பார்த்துருக்கோம், ரீல்ஸ் பார்த்துருப்போம், பண்ணோன்ட்டு. இப்போ அது நடக்குது, நினைவாயிருச்சு. அதுதான் நினச்சா சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னா எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட போல் ஒரு ரைடு, ஸ்மால் ரைடு, ஒரு 30 கிலோமீட்டரோ 40 கிலோமீட்டரோ பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு சவுண்டு கம்மியாக வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா, ரைடு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மைண்ட் ரிலீஃப் ஆகும், மைண்ட் டென்ஷனே இருக்காது, காம் ஆகிடும். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி மைண்ட் ரிலீஃப் ஆகிடும். மனசை வந்து அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு கொண்டு வந்துடும் இந்த ரைடு. உண்மையிலுமே எனக்கு நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன்னா எடுத்துகிட்டு இது போல் ரைடு கிளம்பிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போய் டீ சாப்பிட்டு தான் வருவேன். எனக்கு டீ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் டீ. நான் எப்பவுமே ஒரு டீ பைத்தியம், டீ இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக வந்து ஜாலியாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம பார்க்கும் போது அந்த வர வழியில் நம்ம அந்த ரைடிங் வர வழியில் இயற்கையாக நேச்சுரலாக வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். மைண்ட் ஆஃப் திங்க் பண்ணணும். நம்ம தனியாக இருந்தால் தான் நிறைய நம்மளுக்கு தோணும், இதை பண்ணோம் அது பண்ணோம், அது சரி, எது சரி எது தப்பு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு தோணும். ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான பிரெயின் வேலை செய்யக்கூடிய தன்மை வந்து எப்படின்னா நம்ம ரிலாக்ஸேஷனாக இருந்து ஒரு மைண்டு ஒரு போக்கில் கொண்டு போகிறதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ஒரு பைக் ரைடு தான். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாச்சு. பசங்க இதுதான் என்னுடைய எம்எஸ் ஸ்குவாடு. ஆக்சுவலாக வந்துட்டு கேமரா பிடிக்கிறான்ல அவன் தான் என் ஃப்ரெண்டு. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஹாப்பியாக வந்துட்டு இதுக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இது என்னென்னா சன் ரொம்ப டூ மச்சாக இருக்குது, அதுதான் ரொம்ப இதுவாயிருச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்குலாம் ஹெல்மெட் போட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப வேர்வை ஊற்றிருச்சு. அது இல்லாமல் அந்த ரைடிங் ஜாக்கெட்டு போட்டுட்டு என்ன ஓடுறான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு பைக் ஸ்டெண்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், என்னன்னே தெரில. ஏன்னா ரொம்ப அந்த பக்கம் அடித்தேன், வரல, இந்த பக்கம் அடிக்கலாம் சொல்லிட்டு வந்தேன். இங்கே அடித்தா வருது, அங்கே அடித்தா வர மாட்டேங்குது. அதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸ்டெண்ட்டில் சொல்கிறேன், பைக் ரைட்லலாம் ஓகே, பைக் ஸ்டெண்ட்டில் சொல்கிறேன், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது.
இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு இது ப்ரைவேட் ஏரியா தான். இது வந்து ப்ரைவேட் ரோடு, ஹைவே, நேஷ்னல் ஹைவே, கவர்மெண்ட்டோட ரோடு கிடையாது. இது வந்து ப்ரைவேட் ரோடு, யாரும் வரமாட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம அந்த ஸ்க்ராட்ச் கார்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்துட்டு காலில் ரொம்ப இடிக்குது, பெயின் ஆகுது. தூக்கும் போதும் ஸ்டாப் அடிக்கும் போது லைட்டாக தான் தூக்குச்சு. அதிகமாக தூக்கலை. ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரண்ட்டு வீலையும் கூட ஓரளவுக்கு அடித்தேன், பேக்கு தான் ஸ்டாப்பி தான் வர மாட்டேங்குது. ஓகே, பாய் எம்எஸ் ஸ்குவாட். நெக்ஸ்ட் எல்லாம் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.